எல்லோருமே தன் பிள்ளைகளை ஊரில் 4 பேர் சொல்கிற மாதிரி வாழ்ந்து காட்டுறான்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேர் ஊரில் போயிட்டு வர 4 பேர்லாம் இல்லை, நம்முடைய நால்வர் பெருமக்கள். அவர்களுடைய நால்வர் துதி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய பொருள் ஒவ்வொரு வரியும் யாரை குறிக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கான பதிவு தான் இது. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி என்ற முதல் வரி கூன்பாண்டியனுடைய வெப்பு நோயை திருநீற்றுப்பதிகம் பாடி தீர்த்த திருஞான சம்பந்தரை குறிக்கிறது. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தவரான் அடிபோற்றி என்ற வரி ஆழி என்னும் பெருங்கடலில் இறைவனுடைய திருநாமம் சொல்லி நற்றுணையாவது நமசிவாயவே என்று கல்லையும் மிதக்க வைத்த நாவுக்கரச பெருமானை குறிக்கிறது. வாழி திருநாவல்லூர் வன்தொண்டர் பதம் போற்றி இறைவனுடைய நண்பராக இருந்து கடுமையாக இறைவனோடு வாதம் செய்து வன்தொண்டர் என்று அழைக்கப்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குறிக்கிறது. ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி என்ற வரி திருவாத ஊராரான மாணிக்க வாசக பெருமானை குறிக்கிறது. தினமும் அவர்கள் முன்பு நின்று இந்த நால்வர் துதியை பாடுங்கள், இவன் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று மேலிருந்து அந்த நால்வரும் நம்மை போற்ற வேண்டும். அதுதான் 4 பேர் நல்ல விதமாக சொல்கிற மாதிரி வாழ்ந்து காட்டுடா. நன்றி, வணக்கம்.